சேலம் அருகே தனியார் சொகுசு பேருந்தில் சிறுமிக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததான புகாரின் அடிப்படையில் பேருந்தின் ஓட்டுநர் ஞானவேல் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்போது ஓட்டுநரின் விவரம் என்ன? அவர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? சிறுமி பாதுகாப்பாக இருக்கிறார்களா? நிலவரம் என்ன? கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது 9 வயது மகளோட நேற்று இரவு கேரளாவில சென்னைக்கு வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு தனியார் சொகுசு பேருந்துல மொத்தம் 28 பேரோட இவங்க பேருந்துல பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சேலம் அடுத்த தலைவாசல் கிட்ட இந்த தனியார் சொகுசு பேருந்து வருதுங்க. இந்த இரவு நேரத்துல ஓட்டக்கூடிய தனியார் சொகுசு பேருந்துகள்ல 2 ஓட்டுநர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒருத்தர் ஓட்டுவாரு, தூக்கம் வரும்போது மற்றொரு ஓட்டுநர் மாற்றி இந்த பேருந்தை இயக்குவாங்க. இதுதான் வழக்கம். நேற்று தலைவாசல் வரும்போது ஏற்கனவே இந்த தனியார் சொகுசு பேருந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஞானவேல் என்பவர் ஓட்டி வண்டிய மற்ற இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் பின்பக்கம் தூங்குறதுக்காக போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தனியார் சொகுசு பேருந்துல 9 வயது சிறுமி படுத்திருக்கிறாங்க. எல்லாருமே அந்த பேருந்துல எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிறுமி கிட்ட போய் ஏதோ பண்றாரு. பக்கத்துல எதிர்ப்புறம் உட்கார்ந்து இருந்த அந்த மற்றொரு பயணம் என்ன பண்ணா இந்த குழந்தைகிட்ட போய் ஏதோ பண்றாருன்னு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செல்போன்ல போட்டோ எடுக்கிறாரு. அதிர்ச்சி அடைந்து அந்த பயணி அவங்க அம்மாவை எடுத்து சொல்றாங்க, பாருங்க இந்த டிரைவர் ஏதோ பண்றாரு உங்க குழந்தை அப்படின்ற பட்சத்துல பேருந்து உடனடியாக நிறுத்தப்பட்டது. அங்க கடுமையான இந்த டிரைவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் தலைவாசல்ல தொடங்கி விழுப்புரம் வரைக்கும் நடக்குதுங்க. விழுப்புரம் புறநகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல பயணிகள் புகார் தெரிவிக்கிறாங்க. 9 வயது குழந்தை போக்சோ வழக்குன்ற தொட்டு தற்போது விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அவங்க தாய் புகார் தெரிவிக்கிறாங்க. தன்னோட மகளை ஆபாசமாக புகைப்படம் எடுத்ததாக அவங்க பயப்படுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த செல்போன்ல அந்த புகைப்படம், குழந்தையோட புகைப்படம் இருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது ஞானவேல கைது பண்றாங்க. அவர் தாய் சொல்லுங்க பாத்தீங்கன்னா ஆபாசமாக புகைப்படம் எடுத்து பாலியல் சீண்டல் செய்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் கொடுக்குறாங்க. தற்போது காவல்துறையினர் ஞானவேலை கைது செய்து செல்போனை பறிமுதல் பண்ணி தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தனியார் சொகுசு பேருந்துல பாதுகாப்பு அதிகம், விலையும் அதிகம். இந்த மாதிரி பாதுகாப்பா பயணம் செய்யும் போது இந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுன்றதுதான் பயணிகளோட ஒரு கோரிக்கையா இருக்கு.